யாரை நம்பினான் பொருந்தேன் போகடா போங்க. ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல எங்களுக்கு எந்த குறைபாடு வராது. ஏன் என்ன விஷயம்? இல்ல நாங்களாம் தேவாமிர்தம் உண்டவர்கள். தேவரமா முண்டையா? என்ன தேவரமா முண்டையா இல்லையா? என்ன கணக்கு தெரியலையா? ஐயா நீங்க யாரும் சொன்னீங்க தேவம் முண்டையா? தேவாமிர்தம் உண்டவர்கள். ஓ தேவாமிர்தம் உண்டவர்களா? அவட தேவம் முண்டையா யார் யார்கள்? அப்படி ஒரு அமிர்தம் இருக்கான்னு நான் நினைச்சேன். இருக்கு, எங்களுக்கு. ஓ அது அமிர்தம் இல்லைங்களா? சரி இருக்கு. நீங்க யாரு என்ன விஷயம்? உனக்கு ஆம்பளை பிள்ளையா வரும். நீங்க யாரு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன யாருன்னு கேட்க தாங்கள் யார்? ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்? என்ன சொன்னீங்க? என்ன கேட்டீங்க? சொல்றதே சொன்னேன். கேட்கறதே கேட்பேன். கேட்கிற மாதிரி கேட்டா சொல்ற மாதிரி சொல்லுவோம்ல. சொல்றத சொல்ற மாதிரி சொன்னாதான் கேட்கற மாதிரி கேட்க முடியும். உனக்கு சொல்லவே தெரியல. உனக்கு கேட்கவே தெரியலையே. எனக்கா கேட்க தெரியல? எனக்கு சொல்ல தெரியலையா? உங்களுக்கு சொல்ல கேட்க தெரியல. என்ன விவகாரம் பண்ணி என்ன வம்பு ஒண்ணு பண்ணிக்கிறியா? பண்ணுங்க, நீ பண்ணு. பாபா வீட்டுக்கு நீ தொங்க நானும் தொங்குற மாதிரி தொங்குறியா? தொங்குற நேரம் தொங்குனா தின்னத கக்கிற நேரம் வந்தா கக்கி
அடிச்சிட்டே ஆகணும். அது வவ்வாவுக்கு சிறப்பு. அரைச்ச மாவை தூக்கி போட்டு அரைக்கிற மாதிரி என்கிட்ட அரைக்கிற மாவே அரைச்சாத்தாய் அதனுடைய பதம் தெரியும். எங்க ஆத்தா சொன்ன சாதகத்துல யாராச்சும் எதுக்குறதுக்கு ஆள் வருவேன் பாத்துக்கன்னு. அது நீயாத்தே இருக்க போற பாத்து பேசிக்க. எனக்கு தெரியும் நீ யார், எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? ஓயடமா அம்மா இது பப்பு. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் சொந்தமே கிடையாது. மன்னவன் ஆனாலும் மாடோட்டு சின்னவன் ஆனாலும் மண்ணில் பிறந்தானே ஒரு நாள் மண்ணுக்கு இறைதானே அப்படின்றீங்க. அப்புறம் எப்படி உனக்கு சொந்தமாகும்? அப்ப தெருவுல தெரிய வேண்டியதானே எல்லாரும். சரி, உங்களுக்கு அடைக்கலத்துக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. இருக்கும் வரை வாழும் வரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் தேவை. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு அன்றாட 4 தேவையா. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், கடைசியா கட்டிய மனைவி சரியாக வந்தால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை சிறப்படையும்பாங்க. இப்ப 3 என்ன அவசியம்? முதல்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடு தினமும் இருக்கணும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க ஒரு இருப்பிடம் வேணும்னாங்க. நம்ம இந்த பூமியில பிறந்து போய் சேர்ற வரைக்கும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும். போனதுக்கு அப்புறம் அது நமக்கு பின்னாடி அது யாருக்கு வேணும் சொந்தமாகி போகுது. எத்தனை பேர் இடம் இல்லாம இருக்கா தெரியுமா? அந்த பொழப்பை யார் உழைக்கிறது? ஏன்னா நான் கேக்குறேன், இப்படி சொல்றீங்கல்ல, எத்தனை பேர் ஒரு மனுஷனுக்கு உடம்போடு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் மரியாதை. அந்த உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாங்க கருப்பேன் சுப்பேன் ராமே வீரனே அப்படி சொல்றவன் இறந்துட்டாருன்னா எப்ப அந்த பணத்தை தூக்குவியன்னு நினைப்பேன். அது மட்டும் இல்ல, செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவங்க அப்பா நடந்து போய்கிட்டு இருக்காரு, யாரு இல்ல ஒரு பையன் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா நடந்து போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு. 2 நாளுக்கு மேல அதே வழி நடந்து போறேன், செருப்பு வந்துருச்சு. செருப்பு அந்த செருப்பை கொண்டு போய், ஐயா என் செருப்பு வந்துருச்சு இருக்கட்டும், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறீங்கன்னா தம்பி வச்சுட்டு போங்க, நாளைக்கு எடுத்துக்கலாம் சொன்ன. அடுத்த நாள் கூட்டிட்டு போகும்போது அவங்க அப்பா இறந்து விட்டார். ஐயா எங்க அப்பா இறந்துட்டார், 1/2 மணி நேரம் உங்க வீட்டுல வச்சிருங்க, நான் போய் வண்டி எடுத்து வந்து கூட்டிட்டு போறேன். எவன் விட்டு பணத்தை கொண்டு வந்து எவன் விட்டு இளவு கொண்டு வந்து எங்க வைக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. ஆக மொத்தம் செருப்பு அறந்து போன செருப்புக்கு இருக்க மரியாதை விட மனுஷனுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏன் வாழ்றேங்கிறேன் நானு. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா? அவ போக வேண்டியதானே. ஐயா, தூங்கும் போது வாங்கும் காற்று சுழி மாறி போனா போச்சுன்னாங்க. ஒரு மனிதனுடைய உடம்புல 10 வகையான காற்று, பிராணன், அபானன், உதாரணம், சபானன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சு, நாகன், கூர்மன். இதுல பிராணன் அப்படிங்கிற ஒரு வாயு, பிராண வாயுன்னு சொல்றோம்ல, அந்த வாயு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அறிவுராஜா, நான் கார்த்திகராஜா. இந்த வாயு நின்று போச்சுன்னா ரெண்டுத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி குணம் தான் பேரு. அப்ப அந்த உடம்புல காற்று இருக்கிற வரைக்கும் தான் வாழ முடியும். நீங்க சொன்னீங்க செருப்புக்கு இருக்க மரியாதை மனுஷனுக்கு இல்லைன்னு. இருந்தாலும் இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி வாழ வாழ்க்கைய ஆண்டவன் உங்களையும் படைச்சாரு, என்னையும் தானே படைச்சாரு, கைகால் சுகத்தோட தானே படைச்சிருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் அறிவு கூட, எனக்கு கொஞ்சம் மூளையில அறிவு கம்மியா வச்சு படைச்சாரா? அது கிடையாது. இல்ல உங்களுக்கு மூளையை தட்டி எனக்கு மூளையை சுருக்கி வச்சாரா? கிடையாது. எல்லாரையும் ஒரு மாதிரி தானே படைச்சா. அப்ப உழைப்பு நூல் இருந்தாலே வாழ்க்கையில முன்னேற முடியும். 4 பேர் போற்ற முடியாத வாழ்க்கை வாழு. ஏன் எதுவுமே என்னால முடியலையா? வேலை கிடைக்க தேடு, முயற்சி பண்ணு. முயற்சியுடையா நிகழ்ச்சியுடையா? எதையுமே முயற்சி கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குங்கிறதுக்காக வீட்டுல மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துட்டே இருந்தா கொடுக்குமா? எப்படி கொடுக்கும்? நம்மளுடைய உழைப்பு இருக்கணுங்க. கண்டிப்பா. ஐயா, ஒருத்தர் ஊர்ல ஒருத்தர் நல்ல நல்ல மனுஷன் வச்சுங்க, நல்ல மனுஷன் ஒருத்தர் செத்து போயிடுறாருன்னு வச்சுங்க. அப்ப செத்து போனோடனே அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அந்த கேரளத்துக்கு போயிருக்கவங்க பேசிக்குவாங்க, நல்ல மனுஷையா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருந்திருந்தாருன்னா இன்னும் அந்த ஊர்ல நல்லபடியா கொண்டாந்துருப்பாரு. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் இந்த ஊர் வந்து நல்ல மனுஷன் ஊர் தானோ, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இந்த ஊரை கட்டி காப்பாத்திருப்பாரு, நல்லா பெருசா கொண்டாந்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஊர்ல ஒருத்தர் செத்து போயிட்டாரு வச்சுக்க, இவெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர வேண்டியவன். அப்படி இந்த ஊரே கெடுத்து குடிச்சவா இப்பதான் போய் சேர்ந்து இனிமே இந்த ஊருக்கு விடிவாக முழக்கட்டும் அப்படிங்கிற வாழ்க்கையா? இல்லை 4 பேர் போற்றும்படி வாழ்றது வாழ்க்கையா? அதான் சொல்லிருக்கா இல்ல, 4 பேர் போற்றுற மாதிரி வாழ்றது ஒன்றும் பெருசு கிடையாது. கடைசியா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன நிக்க? ஒண்ணுமே நிக்க. நீ சம்பாரிச்ச பொருள் பொன் பொருள் இல்லாம நிக்க போது அருணாக்கு அவரோட அத்துக்கிட்டு உள்ள ஒண்டி போடுவாங்க. எங்க நிக்க? வீதியில நிக்க.
பிள்ளைய எங்க வருவாங்க? சுடுகாடு வரைக்கும் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? எங்க இருந்து அப்பா போயிட்டாரு, எனக்கு இந்த இடம் எனக்கு அப்படின்னு. அவன் இல்ல இல்ல எனக்கு இந்த இடம், அவன் என்னத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போனேன் உனக்கே கொடுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு. கடைசியா இவன் என்ன செய்ய, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒழிஞ்சு. ஆத்தா என்ன செய்யணும்னா, டேய் எனக்கு ஏதாச்சும் அப்பா விட்டுட்டு போனதை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி சண்டை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற சொத்து பத்தத்தை சேகரிச்சுக்கிட்டு இருப்பாருக்கு. அப்பன் செத்து போயிட்டானே, அவனுக்கு இந்த ஒரு சேரை வச்சு கொண்டு போவான்னு சொல்லுவாங்க. சேரா அதெல்லாம் தேவையில்லை, சேரு அவருக்கு செத்து போயிட்டாரா அந்த கட்டையில வச்சு கொண்டு போயிடுவான் அப்படின்னு. ஏன்னா ஒரு உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தான் எப்பேற்பட்ட மனுஷனுக்கு மரியாதை. என்னன்னா ஒரு மனுஷன் உடம்போடு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் மரியாதை. செத்து போயிட்டா எதுவுமே கிடையாது. நீ போகும்போது என்னத்தை கொண்டு போற, வரும்போது என்னத்தை கொண்டு வந்த. இருக்கக்கூடிய காலத்துல உனக்கு இருக்கக்கூடியது என்ன கிடைக்கும்னா, நீ சேர்த்து வச்ச புகழும் நீ சேர்த்து வச்ச கர்மமும், அந்த ரெண்டும் தான் பின்னாலேயே வரும். ஏன்னா நீ நல்லது செஞ்சா நல்லதா பேசுவாங்க. இந்த போறேன் மாதிரி புண்ணியவன், எப்பேற்பட்ட மகன், இந்த ஊருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டானே ஐயா. சார் இந்த ஆள் போறாரு அப்படின்னு நினைச்சு 4 பேர் கண்ணீர் விடுறான் பாருங்க, அது நிக்கும். கடைசியா போற மாதிரி இந்த ஊரையும் கெடுத்து இவனும் வாழாம நாசமா போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருக்கலாம், 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்றான் பாருங்க. அந்த பேர் வாங்காம போய் சேர்றதுதான் நல்லது. ஒரு கருத்து, இப்பெல்லாம் கோடிங்கிறதுலாம் சாதாரணமாயி போச்சு. பணத்துல கோடிங்கிறதுலாம் அந்த காலத்திலேயே 9,000 கோடிக்கு 9,000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரியார் தெரியுமா? பட்டினத்தார். அவருக்கே அவர் மயம் சின்ன புத்தி போய் சொல்லிட்டு போயிருக்கான், காதற்ற ஊசியும் காராத கான் கடைவழிக்கே முடிஞ்சு வச்சு. செத்ததுக்கு அப்புறம் காது இல்லாத ஊசியோட ஒரு முன்னாடி வராதுடா. என் மனிதனுக்கு எல்லாருமே ஆசைதான். ஒரு பொருளை பார்த்து இந்த பைக்கு நல்லா இருக்கா, இதுல பேசி பார்த்துட்டு அங்கே போய் நான் பாடுவேன், இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு அங்கே நான் பாடிக்கிறேன். அப்ப உன்னை பார்க்கணும்னு அதை பார்க்க ஆசை வந்துகிட்டே இருக்கான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில் யார் ஜெயிக்கிறா? மண்ணுதான் ஜெயிக்கும். சொல்லுங்க, அந்த பைபாஸ் ஓரத்துல 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கீங்களா, நான் 10 வருஷத்துல நான் தாண்டா கோடீஸ்வரன். அங்கிட்ட அதை வாங்கி போட்டிருக்கேன், இங்கிட்ட இதை வாங்கி போட்டிருக்கேன். மண்ணு பேசாம இருக்குமா? அப்படியா? இப்படி சொன்ன உங்க தாத்தன் அவனையும் நான் உள்ள வாங்கி போட்டிருக்கேன். உங்க ஒப்பனை இப்படித்தான் சொல்லிக்கிறேன், அவனையும் எனக்கு தான் கேட்கிறேன். இன்னைக்கு நீ இப்படித்தான் சொல்லிக்கிறேன், நாளைக்கு நீ எங்களாட்ட வர போற. மண்ணும் மனிதனும் பேசிக்கிட்டா கடைசியில வெற்றி பெறுவது மனிதன் தானா? ஒருத்தன் மீனுக்கு ஆசைப்பட்டு தூண்டி போட்டிருக்கான். போய் தூண்டி போடணும்னா வேற தூண்டியை போட்டா மீனை பிடிக்க முடியுமா? புழுவை சொருவணும்ல. போய் நாகராமுச்சி வெட்டி மண்புழுவை வெட்டி கொண்டாந்து தூண்டில கொடுத்து புழுவை கொண்டாந்து கொடுத்து போட்டிருக்கேன். அந்த புழு வேதனையில முழுசாவும் போட மாட்டேன் மீன் பிடிக்கிறது, பிச்சு கொடுத்துருவேன். அதை முள்ளு முடிஞ்சோட கொஞ்சோட தொங்கு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுருவேன். போட்டு உடனே இந்த புழு வேதனையில அப்படியே துடிச்சுட்டு இருக்கேன். அதை கபுருக்கு மீன் வந்து இப்படி நிக்கும். அப்பதான் இந்த பூச்சி சொல்லுமா, நானே அங்கு தொங்குறேன் தன்னால, நீ ஏண்டா வந்து நிக்கிற முன்னால, எனக்கு பசிக்குது, நான் உன்னை திங்க போறேன் அப்படின்ட்டு மீனு முள்ள போய் பூச்சியை போய் திங்க போகும். பூச்சியை திங்குதா? பூச்சியை தின்னோட மீனுக்கு தேவையான இடம் கிடைச்சிருச்சு. ஆமா, மனுஷன் மேல இருந்து துண்டி ஓடிக்கிறானே, அவன் எதுக்கு ஆசைப்பட்டு போயிருக்கான்? மீனுக்கு ஆசைப்பட்டு இது போய் பூச்சியை கிடைச்சிடும், அவன் தூக்கம் மீன் வெளியில வந்துருச்சா? மீனுக்கு பூச்சி கிடைச்சிருச்சு, மனுஷனுக்கு மீன் கிடைச்சிருச்சு. இப்ப எதுவுமே கிடைக்காம போனது பூச்சிக்கு தான் கிடைச்சா இல்ல. அப்பதே அந்த பூச்சி நினைச்சிருந்தான், அப்படியா நீ என்னைய திங்கிற, உன்னை அவன் திங்கிறேன், உன்னை அவன் நான் தின்னா இல்ல, நாளைக்கு அவன் மறுபடியும் மண்ணுக்குள்ளார அவனை நான் திங்கிறேன். என்னன்னா நீ புழுதானே நினைச்சு வேணாஞ்சிட்டா புழுவை பிச்சு போட்டு மீனை பிடிக்கிறேன், மீனை பிடிச்சு விட்டு மீனை சாப்பிட்றேன். நான் ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு வாழ்வேன்னு நினைச்சு வாழ்றேன். ஆனா கடைசியா என்னாச்சு? கடைசியா நீ மண்டையை போட்டு மீனை தின்னு விட்டு நீ கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு மண்டையை போட்டுருவ. மண்டையை போட்டுற கொண்டு எங்க புதைப்பாங்க? மண்ணுக்குள்ளதையும் போட்டு புதைப்பாங்க. அப்ப மண்ணு சொல்லுமா, உன்னை கொண்டாந்து புதைச்சிட்டான் போது கடைசியா கரையா புழு இதெல்லாம் திங்குமா. அப்பத்தான் சொல்லுமா, நீ என்னைய சாப்பிட்ட, என்னைய மீன் சாப்பிட்டுச்சு, அந்த மீனை நீ சாப்பிட்ட, நீ சாப்பிட்டு மண்ணுக்குள்ள வந்துட்ட, இப்ப புழு ஒன்னே நான் சாப்பிடுறேன். கடைசியா எது ஜெயிக்கும்? இந்த புழுதான் ஜெயிக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லாம சொல்ல வரீங்க. ஏன்னா வாழ்க்கையில எத்தனையோ கதைகள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. இந்த மக்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைக்கிறோம்ன்றதான் இந்த நாடகத்துடைய கருத்தே. சில பேர் வந்தீங்க போனீங்க என்னதேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவது உண்டு. இப்ப ஒரு வீட்டுல விசேஷம் நடக்கும், கல்யாணம்னு வைப்பாங்க.
திருமணம் வச்ச உடனே ஊர்ல எத்தனையோ பலகாரம் இருக்கு, மைசூர் பாகு இருக்கு, ஜிலேபி இருக்கு, லட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொடுக்காம ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அதிரசமும் முறுக்கும் கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்னா, இந்த அதிரசமும் முறுக்கு ஏன் கொடுக்குறது தெரியுமா? அதானே பால்கோவா இருக்குது, ஜிலேபி இருக்குது, லட்டு இருக்குது, என்னென்னமா இருக்கு. இதெல்லாம் பலகார கூடையில வைக்காம முதல்ல என்ன வைப்பாங்க? முறுக்கு அதிரசமும் கொடுப்பாங்க. என்னன்னா அது என்ன காரணம்னா, இந்த அதிரசத்துக்கு மாவு எப்படி இடிப்பாங்க? பக்குவமா அரிசியை கொண்டு இடிச்சு வெள்ளக்கட்டிய போட்டு மாவாக்கி அதுல சுக்கு இதெல்லாம் போட்டு கடைசியா வெள்ளை பாகு கூட குறைய போயிடுச்சுன்னா கடுக்கு புடுக்குன்னு போயிடும். அதனால என்னன்னா பக்குவமா ஊத்தி பக்குவமா செஞ்சு அதிரசத்தை செஞ்சு கொடுப்பாங்க. இனிப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் சுக்கு கூட போயிட்டா இன்னும் நல்லா நல்லா இல்ல இல்லாம போச்சுன்னா கொஞ்சம் இனிப்பு கம்மியா போச்சுன்னா நல்லா இருக்கா. ஏன் இதுக்காக கொடுத்தாங்க? ஏன் மருமையனுக்கு சொல்லாம சொல்லி கொடுத்து விடுவாங்க. எப்படி? என் மகளை இந்த அதிரசத்தை எப்படி செஞ்சு பக்குவமா உங்களுக்கு கொடுக்கறனோ அந்த மாதிரி அது மாதிரி என் மகளை கொஞ்சம் பக்குவமா பக்குவப்படுத்தி நான் உங்ககிட்ட அனுப்புறேன். அத நீங்க என்ன பண்ணணும்? என் மகள்கிட்ட வந்து நிறை குறைகள் இருக்கலாம். இந்த முறுக்கு மாதிரி நீங்க என்ன செய்யணும், பின்னி பிணைஞ்சு அவளோட சந்தோஷமா இருக்கணும். முறுக்கு எப்படி பிசைஞ்சு கிடக்கு, அப்படியே முறுக்கி கிறுக்கி கிடக்கு வருங்க, அது மாதிரி பின்னி பிசைஞ்சு என் மகள்கிட்ட சந்தோஷத்தை மட்டும் நீங்க கொடுக்கணும். ஒழிஞ்சு நீங்க வேற எதுவும் வச்சிருக்க கூடாது. கோவந்தாவத்துல முறுக்க போட்டு நொறுக்குற மாதிரி என் மகளை நொறுக்க கூடாது என் மாப்பிள்ளைன்னு சொல்லாத சொல்றதுக்கு முறுக்கு அதிரசம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கியா? ஆமா ஆமா இருக்கட்டும். இப்படி எல்லாம் உண்டு. அது மட்டும் இல்ல, நீங்க யாரு, என்ன விஷயம், எதற்காக இந்த இடத்துக்கு வந்தீர்? ஐயா, என்னுடைய பெயர் நாரதன் என்று அழைப்பார். ஐயா வணக்கம் ஐயா. ககன மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இவ்விடத்திலே ஆளணும் சோ என்று சத்தம் ஒலித்தது. கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சாரீரத்தை இவ்வுலகத்தில் நான் எங்கும் கண்டதில்லை, பிரபஞ்சத்திலே கேட்டதில்லை. எப்படி கேட்க முடியும்? நாங்க இங்க இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்துல எப்படி கேட்க முடியும்? அதுதான் இறங்கி வந்து விட்டேன். என்னை வழிமறித்த தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? அடியன் வீரத்தேவன். ஆமா, இங்க செய்யறது காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன வீரம் செய்தீர்கள்? அப்படி நான் பனைமரத்தை பிடிங்கி பல்லு தேய்ப்பேன், ஆலமரத்தை பிடிங்கி விசிறியா வீசுவேன், அது மட்டும் கடல் தண்ணியை ஒரே ஒரு இதுல உறிஞ்சுவேன், மணவள்ளி கயரா திரிப்பேன். அந்த என்ன தட்டு பூசணிக்காய கூடிய சோத்துக்களை மறைச்ச மாதிரி சொல்லிக்கிற பனைமரத்தை பிடிங்கிருக்காங்க. நீ என்ன புடுங்க முடியாதா? ஆலமரத்தை பிடிச்சி விசிறிடுவேன். இப்ப நான் வீசி காட்டவா? முடியாது. ஏங்க நீங்க உங்களால முடியாம முடியலன்னு சொல்லி உங்க உடம்புக்கு சரியா வராது. பனைமரத்தை பிடிங்கி பல்லு தேய்ப்பேன். எப்படி கேப்ப? இப்படித்தான் சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசிக்க கூடாது. ஆலமரத்தை பிடிங்கி நீ விசிறி புரியா? வீசுவல்ல. எப்படி வீசுவ? கடல் தண்ணியை ஒரே ஒரு மணல கயரா திருப்பி எங்க மணல அள்ளி கையில நிப்பாட்டி கொடுக்குறாப்பா. நான் நிப்பாட்டுறேன். இதுல அதுக்கப்புறம் நீ கையில திரிக்கலாம். அள்ளி கொடு. நீ தானே போய் அல்லனே. நாங்க நிப்பாட்டுன்னு சொன்ன அள்ளி கொடு. சரி, பனைமரத்தை பிடிங்கி தேய்ச்சு தேய்க்கவா? அது சரி. இதுக்கு முன்னாடி யாராவது தேய்ச்சிருக்காங்களா? இல்ல. அப்புறம் என்ன மசருக்கு நான் தேய்க்கிறேன். நீ என்ன சொன்ன? நான் சொல்லுவேன். என்னத்தான் சொல்லுவேன்? சரி பாப்பா, பேசி பாப்பா. தரத்தை என்ன செய்யணும்? தரத்தை என்ன செய்யணும்? தரத்தை பேசி பார்க்கணும். தங்கத்தை உரசி பார்க்கணும். மலையோட மழை போதுனா தீப்பறி வரக்கும். மலையோட மண்ணாங்கட்டி போதுனா தூசி வரக்கும். காற்றடிக்கும் போது தூத்திக்க. கதவு இருக்கும் போது சாத்திக்க. கொண்டாட்டி இருக்கும் போது என்ன வேணா முடியும். என்ன வேணா பண்ணலாம். என்னன்னா அது ஒரு சௌரியமியா? ஒண்ணுதானே சொல்லு. என்ன வேணா பண்ணலாம்னு அங்க வீட்டுல பொத்தியில படுத்துக்கணும். அணைச்சுக்க. எதை எதோ ஒண்ணு அணைச்சுக்க நினைக்கிறேன். அவங்க சௌரியம் நீ எதன்னா அணையா சொல்லுது. எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி அதை மட்டும் சொன்ன மாதிரி இல்ல. அதுல வந்து நமக்கு பற்றற்ற நான் இருக்கிற வேதம் அப்படியா? அப்படியா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? தெரியுமே. இதுக்கு பேர் என்ன? சிரசு. மண்டை. ஏன் மண்டைன்னு சொல்ல மாட்டீங்களா? பாமர மனிதன் மண்டை. சரி, மண்டை. இதுக்கு பேரு மூக்கு. இது என்ன பாடமா நடத்துற எனக்கு? வாய். இது உதடு. இது உதடு. சரி, இது உதடு. வாயுங்க. வாயுங்க இருக்கு. இது மேல் உதடு கீழ் உதடியா? வாய் எதியா? அது வாய். எதுவா? எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. இது கீழ் உதடு. இது வாய். எது? வாய் தானே. அது நாக்கு. நாக்குல உள்ள புல்லா இருக்கக்கூடிய வாய். சந்தா இருக்கிறதே வாயா? சரி இருக்கட்டும். சரி, வாய். இதுக்கு பேர் என்ன? நெஞ்சு. இது வயிறு. இது கீழே 2 தொடை. அதுக்கு இடையில இதை நீ சொல்லணும்.
இந்த ஊர்ல உன்னைய கட்டி வச்சு உரிக்கணும். நான் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி இப்படி நீதான் சொல்ல முடியாது. ஏன் நான் சொல்லுவேன், நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? நான் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு அர்த்தம் வச்சிருப்பேன். நான் மூணு அர்த்தம் வச்சிருப்பேன். கையில வச்சது கட்டை என்ன கட்டை? கையடி கட்டை. யாராவது அடிக்கிற? எனக்கு மட்டும் தான் அடிச்சுக்க. அப்ப உனக்கு நீ அடிச்சுக்கிட்டியா? எனக்கு தான் அடிச்சுக்க முடியும். சரி, இது என்ன கட்டை? இதுக்கு பேரு? இதுக்கு பேர் சிப்பலா கட்டை. கையில் வைத்துக் கொண்டு பாட்டு பாடும் பொழுது தாளத்தை கிசால் வாசிக்கிறதால் கையடி கட்டை. நீங்க சும்மா சொல்லாதீங்க. ஆடு மாடு காய அடிக்கிற கட்டை. ஏன் அந்த வேலை பாத்தீங்களா? ஏன் அந்த வேலை பாத்தீங்களா? ஏன் உங்க ஊர்ல எதுவும் கலவரமா? ஏயா மண்டையெல்லாம் புடைச்சிருக்கேன். நாராயணா சடாமகுடம். சடாமகுடம் என்ன உடம்புற ஒரு பரமத்து மேல ஆகிட்டு இருந்திருக்கேன். எதுவுமே சரியா கேட்க மாட்டியா நீனு? என்ன சந்திரபுரம் சொல்லக்கூடிய நறுமண பொருள் குண்டா சட்டியை கவுத்து போட்டுக்க. என்ன விஷயம்? மகதையார். மகதையார் அப்படியா? உங்க பேர் என்ன சார்? நாரதன். 1 மணி நேரத்துல சொல்லிட்டேன். ஐயா வணக்கம். உங்க பேர் வீரத்தேவனா? ஐயா வணக்கம். ஐயா நீங்க தானே? ஆமா. நான் இன்னைக்கு தான் உங்களை உசுரோட பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தேன்? ஓவியத்துல பார்த்தேன், வரைபடத்துல பார்த்தேன். பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரடியா பார்க்கணும்னா கொடுத்து வச்சிருக்கேன். சரி, நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் போவீங்களா? ஆமா. இது வரைக்கும் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருப்பீங்க? ஆமா கேப்பா. என்னையா நீ ஆசீர்வாதம் கொடுக்க அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்களே. அது எண்ணில் அடங்காது. எண்ணிக்கை இருந்தாலும் 10, 15 சொல்ல முடியும். அது எண்ணில் அடங்காதுல கணக்குள்ள இல்லாம. ஆமா. எத்தனை இருக்கு ஒரு குத்து மதிப்பா? சொல்ல முடியாதுயா. எனக்கு வரிசை, எனக்கு வயசே என்னன்னு தெரியாது. அப்ப எத்தனை பொண்டாட்டின்னு தெரியாது? அது பொண்டாட்டி இருக்கு. அதே எத்தனை பொண்டாட்டி? அப்படி இப்பதானே கேக்குறீங்க. 52 பொண்டாட்டி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொம்பளை உண்டு. சாமியாருடைய வாழ்க்கையில 52. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பொம்பளை குண்டு. சாப்பாடு வருவான சாப்பாடா இருக்கும் பாரு. அதற்கட்டும். சரி, ஆக மொத்தம் 52 பொண்டாட்டியா? அம்மா. ஏன் சாமி என்ன 52 பொண்டாட்டிக்கு எப்படி டீசல் போடுறீங்க? முடிஞ்சவன் 52 1000 கூட கட்டிக்கிறேன். முடியாதுன்னு சும்மா உட்காந்துருக்கேன். அப்ப எத்தனை பிள்ளை உங்களுக்கு? 60 பிள்ளை. எப்படி பிளாபரத்தை பிதிக்க எடுத்த மாதிரி புழுக்கு புழுக்குன்னு எடுத்து தள்ளுவீங்களோ? நீங்க ஆடு புழுக்க விடும்போது பாத்திருக்கீங்களா? ஆமா, புழுக்குன்னு போட்டு தள்ள. ஒரு பிள்ளைய பாக்கணும்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. 10 மாசம் ஆகுது. 12 மாசம் ஆகுது. 2 வருஷம். முதல்ல ஆம்பளை 2 மாசம் சுமந்தாத்தான் வீரியத்தை கட்டுப்படுத்துறாத்தான் அங்க போய் தாய் 10 மாசம் சுமக்க முடியும். அதனால சொல்லி 12 மாசம். அப்ப நீங்களாம் பிள்ளை வைக்கணும்னா 1 வருஷம் ஆகுது. ஆமா. நான் 60 பிள்ளையும் 3.25 நாளிகை, அதாவது 1.5 மணி நேரத்துல வெளியில தந்தேன். பெரிய சங்கையான. நானே அப்படின்னா எல்லாமே கிழிஞ்சிருமே. நானே அப்படின்னா 1.5 மணி நேரத்துல 60 பிள்ளைன்னா ரொம்ப பெரிய சிரமம் வந்தேன். வல்லவைன்னு ஒரு அரைக்கி. ஆமா. அப்படின்னா 300 பிள்ளை வெளியில வரும். அட உங்க அப்பா மகா 300 பிள்ளை? 300 இல்ல. அது வேளாண் பெரிய ஆளர் பேர் என்ன? அவர் தான் நாயரு. நாயரோட 3வது பெருசுல தும்பிக்கை. உங்க பேரு வீரத்தவனா? அவன் என் பேரு வீரத்தவன். அப்பா பேரு? அப்பா நம்பியாரு. எம்ஜிஆர் இருக்காரா? அவர்ல வேடூர்ல தலைவன். அம்மா பேரு? அம்மா நங்கை மோனி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு சுப்பிரமணிய பிடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கான். ஏயா நீ அவன் உழுது பயிரிட்டு தானியங்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல. இல்ல ஏதோ சத்தம் அடிச்சேன். ஆமா, நான் குசு போட்டேன். இந்த கேட்கறதுக்கு அங்க இருந்தீங்க. ஆளோட சோ சோ நாங்க போட்ட சோ. நீ ஓன் சத்தம் எனக்கு கேட்கல. உள்ளே 2 புண்கள் சத்தம் கேட்டது. இங்க நிலம் இருக்கு, 2 நிலம் இருக்கு. என்ன? நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு. நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு. கடுப்பு புஞ்சை ஏத்தக்கூடாது. நான் இங்க நஞ்சை நிலமா. சரி, நஞ்சையில் என்ன ஓட்டுறீங்க, புஞ்சையில் என்ன ஓட்டுறீங்க? அத விவரமா கேளுங்க. நஞ்சை யாருட்டு புஞ்சை யாருட்டு? அதுல மாமியா புஞ்சையில மஞ்சள் போட்டிருந்தோம். மாமியாட்டு புஞ்சை நிலத்துல. அப்படி சொல்லியா? விவரமா கேளுங்க. எதுல போட்டோம்? மாமியா மாமியா புஞ்சையில மஞ்சள் போட்டோம். சரி, போட்டோமா? எனக்கு என்ன தெரியும்? நீ தானே போட்டுன்ற. நான் தான் போட்டேன். உங்கள்ட்ட சொன்னா அப்புறம் போட்டோம்னு சொன்னேன்ல. சரி, போட்ட. எதுல போட்டோம்? மாமியா புஞ்சையில மஞ்சள் போட்ட. மாமியா புஞ்சையில மஞ்சள் போட்டோன்னா சரி, மாமியாட்டு புஞ்சையில பூரா போச்சு. என்ன போச்சு? எல்லாமே. ஏன் எனக்கு மாடு வந்துருச்சா? மழை தண்ணி இல்லாம போச்சு. மாமியா சும்மா இருந்துச்சு. ஏன்னா மாமியா செவனியன் சுரநாட்டு முண்டையா இருந்தா அகத்தருளுக்கு வெள்ளாம பூரா போச்சு. சரி, மருமக புஞ்சையில கம்பு ஓட்டோம். என்னாச்சு? கம்பு, சோளம், திணை இதெல்லாம் போட்டிருந்தோம். சரி, ஒவ்வொரு கம்பு இத்த தண்டி. கம்ப பாதுகாக்கணும்னு நைட்ட மேல உட்காந்து ஆயில் ஓட்டிக்கிட்டு பரன் மேல ஏறி அந்த நேரத்துல காட்டுல இருந்த காட்டு கரடி ஒண்ணு வந்து மாமியா விட்டு இதை பிடிச்சி இழுத்துருச்சு. வலது காலை. நீதான் யாரா இருக்குது? என்ன ஆகணும் நீங்க? நான் ஓடி போய் இடது காலை பிடிச்சி இழுத்தேன். மாமியா முக்கியம்ல, காக்காத்தனம்ல. இழுக்கும் போது 2 பேரும் மாத்தி போட்டு வேகமா இழுத்து விட்டோம். உனக்கும் கரடிக்கும் சண்டை. கரடி வலது காலை இழுக்க, நான் இடது காலை இழுக்க. என்னாச்சு மாமியா நிலைமை? பரவன்னு ஒரு சத்தம். எங்க இருந்து? தொப்புல இருந்து 2ஆ கிழிஞ்சு போச்சு.
என்ன வேணும்னு நான் அணவாண்டு பெவிக்கால்லாம் வச்சு ஒட்ட முடியல. அதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லணும். ஒரு நாடகரை என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? ஒட்டுற நேற்று ஒரு சாமியிட்ட கேட்டேன், என்ன கோழி நூலை வச்சு தச்சு சொல்லலாம வந்து சாக்கு தைக்கிற மாதிரி ஊசி தச்சு விடு. நேற்று நான் வந்து நான் தானே. சரி, உள்ள இருக்க 2 பெண்கள் யாராரு? ஒண்ணு வள்ளின்னு ஒண்ணு புள்ளி. பிள்ளைய பாக்கணும். பிள்ளைய பாக்கணுமா? ஆமா. ரொம்ப செலவாகும். எதுக்கு? பிள்ளைய பாக்கணும். செலவு பண்ணி தான் கூட்டி வந்திருக்காங்க. அப்படியா? ஏன் ஆளை கூப்பிடுறேன் பாருங்க. அது வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? எது வரைக்கும்? இல்ல அந்த பெண்மகள் வரும் வரை நீங்க அந்த வனத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருங்க. இதுல ரொம்ப தான் இருக்கு. ஓய்வறைகள் எதுவும்? ஓய்வறை எல்லாம் கிடையாது. இங்க 3ஆம் நம்பர் ரூமுக்கு போங்க. ஏன் சப்பட்டே விருப்பத்திற்கு என்னங்க, மறைந்த மாமேதை நாடக உலகின் சூப்பர் ஸ்டார் ஒளி இல்லை என்ற பாடலை அன்பு ரசிகர்கள் கேட்ட காரணத்தினால ஒரு பாடலை பாடி நாடகத்திற்கு ஒரு நன்றி வணக்கம். வாங்கி வச்ச உடனே கண்ணை திறக்கணும். இந்த பாடல் குளத்தூர் மகாலிங்க ஐயாவுக்கும் மறைந்த மாமேதை நாரதர் உலகின் சூப்பர் ஸ்டார் மாஸ்டர் MS முத்தப்பா அவர்களுக்காக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறோம். What
உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் இருக்கா உலகம் இல்ல தண்ணிக்கும் நீருக்கும் என்னைக்கும் வெள்ளமே இல்ல வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன் என்னையே மண்ணோடு போய் நான் சேருவேன் கண்ண திறந்தா ஒளி இல்லை காலையில் நான் நடவல்ல ஒன்னு நினைத்து வாழ்ந்து வந்தேன் மனசுல இப்ப வந்தா கரந்து மறந்து போச்சு ஆசையே பாடியாச்சு 200 ரூபா காசு கொடு